அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியில் கனி கொடுக்காத ஊழியக்காரர்கள் என்ற தலைப்பில் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. ஒரு ஊழியமோ அல்லது ஒரு பிரசங்கமோ பண்ணக்கூடிய சமயத்தில் எதுவானாலும் சரி, தேவனுடையவர் அதாவது இயேசுவினுடையவர்கள் எதை செய்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எதுவும் அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடியதாகவும் அவர்களை மற்றவர்கள் பிரைஸ் பண்ணக்கூடிய அளவிலுமாக இருக்கக்கூடாது. மாறாக தேவனுடைய மகிமையை அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும். தேவன் என்ன செய்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து அவரை விசுவாசிக்கும்படியான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் ஊழியத்தின் மைய பொருள். நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீர்கள், எவ்வளவு கூட்டம் வருகிறது என்பது எல்லாம் அது தேவன் பார்ப்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடியவர்களானாலும் சரி, அதை சொல்லுகிறவர்களானாலும் சரி, அதன்படி நடப்பவர்களானாலும் சரி, இனி உங்கள் நடத்தையிலும் உங்கள் பேச்சிலும் இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா என்பதுதான் முக்கியம். அந்த ஒரு காரியம் அதில் உங்களுடைய ஊழியத்தில் பிரதிபலிக்காமல் இருக்குமானால் அது பிரயோஜனமற்ற ஊழியமாக இருக்கும் என்று வேதத்தில் சொல்லுகிறது. வேதத்தின் அடிப்படையில் பேச வேண்டும், வேதத்தில் சொல்லி இருப்பதை பேச வேண்டும். ஏனென்றால் தேவன் வேதத்தின் மூலமாக பேசுகிறார். இனி தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் தேவனுடைய சித்தப்படி நடந்து அவர் விரும்பும் கனியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான காரியம். இந்த தலைப்பு இது சம்பந்தப்படுத்தியது தான். ஊழியம் செய்கிறவர்கள் உலக வழக்கத்தின்படி நடவாமல், செய்திகளையே உலக வழக்கத்தின்படி நம்ம மாற்றி அப்படி சொன்னால் நல்லா இருக்கும், அப்படி சொன்னால் நல்லா, அது கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டும். மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடாமல் ஆவிக்கேற்றபடி, அதாவது ஆவியின் கனிகளை கொடுக்கும்படியாக நடந்து நீங்கள் உங்கள் ஊழியங்களை செய்வீர்களே, ஆனால் அது தேவனுக்கு பிரியமான ஊழியம். தேவன் விரும்பாததும் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் செய்யக்கூடாததுமான மாமிச கிரியைகளை பற்றி பவுலடிகரார் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இது என்ன கிரியைகள், எப்படி கனி கொடுப்பது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது என்று நாம் சொல்ல முடியாது. கனி என்பது உங்கள் கிரியைகள் மூலமாக வெளிப்படக்கூடிய ஆவிக்குரிய காரியம். மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்கள், தேவன் விரும்பக்கூடிய காரியங்கள், உங்களுடைய கிரியைகள் மூலமாக அவைகள் வெளிப்படுமானால் அதைத்தான் கனிகள் என்று சொல்லுகிறோம். இனி அப்படிப்பட்ட காரியங்களை பவுலடிகளார் கலாத்தியர் 5:19-21 வரை வாசிப்பீர்களே, ஆனால் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். கலாத்தியர் 5:11-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் கிரியை. இதனுடைய கனி உங்களுக்கு நரகத்தை தரும் அல்லது உங்களை இழுத்து கொண்டு போய் அக்னி கடலில் தள்ளிவிடும். ஆகையால் இந்த மாதிரியாக கிரியைகள் உங்களில் இருக்கக்கூடாது. குறிப்பாக ஊழியம் செய்கிறவர்களானாலும் சரி, சீடர்களானாலும் சரி, பரிசுத்தவான்களானாலும் சரி, உங்களிடம் இருக்கக்கூடாது. இனி தேவன் பிரியப்படக்கூடிய கனிகள் என்ன, எந்த மாதிரி கனிகளில் அவர் விரும்புகிறார் என்பதையும் அவர் கலாத்தியர் 5:22-26 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு,
நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இப்படிப்பட்ட ஒரு கனியை கொடுக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் தான் கனி கொடுக்கக்கூடிய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரராக இருக்கிறார்கள், அல்லது தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். மற்றவர்கள் அவர்கள் வயத்திற்காக ஊழியம் செய்கிறார்கள், அவர்கள் புகழுக்காக ஊழியம் செய்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனோடு நீங்கள் பேசுவீர்களே ஆனால் அவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தேவனுடைய மகிமை என்ன, தேவனுடைய அந்த கிருபை, உங்களுக்கு தேவனுடைய அந்த குணாதிசயங்கள் உங்களை வழி நடத்துவதற்கு உங்களுக்கு கிடைத்ததா என்பதுதான் மிகவும் முக்கியமான காரியம். தேவ வசனங்களில் நீங்கள் நேரம் செலவழிப்பது தவறாகாது. அது உங்களை வழிநடத்தும். எங்கு செல்ல வேண்டுமோ, தேவன் உங்களை எங்கே வர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அங்கு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து இன்று பரலோகத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். தேவனுடைய வலசுபாரியத்தில் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவரோடு யுத்தம் செய்ய போகிறவர்கள், அவரோடு யார் யார் யுத்தம் செய்ய போகிறவர்கள், இந்த ஆத்துமாக்கள் மரித்து அவர்கள் உயிரோடு எழும்பிதான் அவரோடு யுத்தத்திற்கு வருகிறார்கள். அப்படியானால் யார் யார் அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறார்கள், யார் யார் அவர் உண்மையாக விசுவாசிக்கிறார்கள், அவர்களை தான் ஒன்று திரட்டுவதற்காக அவர் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த வேலையை ஆவியானவர் பூமியில் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் இல்லை என்றாலும், சிலுவை பூமியில் இல்லை என்றாலும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆவியானவர் இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த அசைவாடியவர் என்றும் நடத்தவில்லை. அவருடைய ஊழியமே, ஆவியானவர் செயல்பாடே பூமியில் தான் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் சரியான வழியில் நடத்தி ஒவ்வொருவரையும் கொண்டு அவர் இயேசு கிறிஸ்துவின் முன் நடத்த வேண்டும் என்பதுதான் ஆவியானவர் நோக்கம். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். இனி கர்த்தர் விரும்பும் ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஒன்று, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் ஊழியக்காரர்கள். யாரை அவர் தன்னோடு சேர்த்து கொண்டு அர்மகதோன் யுத்தத்திற்கு போகிறார் என்றால் தன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள். தேவன் மேல் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் சேர்த்து கொள்ள மாட்டீர்கள். ஆய் ஊய் என்று பேசுவீர்கள். ஆனால் உங்களோடு சேர்ந்து செயல்படுவதற்கு உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களை தான் நீங்கள் வைத்திருப்பீர்கள். அதை தான் இயேசு கிறிஸ்துவும் செய்கிறார். எரேமியா 17:7-8 வரை வாசிப்பீர்களே ஆனால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனிக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். அந்த முதல் வசனமே அழகாக இருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருப்ப மனுஷன் பாக்கியவான். எவ்வளோ அழகான ஒரு வாக்கியம். அவன் கனி கொடுக்கிறான், அவன் தேவனுக்கு பிரியமான கனியை கொடுக்கிறான், இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற கனியை கொடுக்கிறான், அவரோடு சேர்ந்து கொள்ளுகிறான். இனி இரண்டாவதாக, நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும். இதன் அடிப்படையில் ஒரு ஊழியக்காரன் அவன் கொடுக்கும் கனியினால் அறியப்படுகிறான். நமக்கு தெரியும், நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும். ருசியான நல்ல மாம்பழத்தின் கொட்டையை போட்டால் நல்ல மாம்பழம் தான் வரும். பலாப்பழ கொட்டையை போட்டால் பலாப்பழம் தான் வரும். அதே மாதிரி நல்ல விதையை போட்டால், அதன் நல்ல காரியங்களை அவன் நல்ல ஊழியத்தை செய்வானானால் அவன் பாக்கியவானாகத்தான் இருப்பான், நல்ல காரியங்களைத்தான் செய்வான். மத்தேயு 7:15-23 வரை வாசிப்பீர்களே ஆனால், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள்,
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கனிகளை பற்றி சொன்ன எடுத்த அந்த முதல் இதிலேயே இந்த வாசகங்களிலே முதலில் அவர் சொல்வது கனி கொடுக்காத அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் தீர்க்கதரிசிகள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறார் என்றால், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே தீர்க்கதரிசிகளுக்கு பெரிய மதிப்பு இருந்தது. ஒரு தீர்க்கதரிசி அங்கு வருகிறார் என்றால் அவரை எல்லோரும் தேவனை மகிமை செலுத்துவது போல அவருக்கு மகிமை செலுத்துவார்கள். அந்த அளவு ஒரு தீர்க்கதரிசி மகிமை உள்ளவனாக இருந்தான். அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகள். அவன் தானாக எதுவும் எடுத்து இன்றைக்கு மழை பெய்யும் நாளைக்கு மழை பெய்யும் அந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டான். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அல்லது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதையே அவன் செய்வான். அப்படிப்பட்ட அப்படி அவன் சொல்லும் பொழுது அது நடந்துவிடும். ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவது நடக்கும். அதுதான் அவன் கொடுக்கக்கூடிய கனி. அப்படிப்பட்ட கனிகளால் அவனை அறிய முடியும். அவன் சொன்னது நடக்கிறதா, அவன் என்ன சொல்லுகிறானோ ஒரு தீர்க்கதரிசி அது அங்கே நடந்து விடுமானால் அவன் கனி கொடுக்கிற தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசியாக இருப்பான். இயேசு கிறிஸ்து இதை மேலாட்டமாக ஊழியம் செய்கிறவர்களை பற்றி இங்கு சொல்லியிருக்கிறார். சில ஊழியக்காரர்களை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஒருவேளை இது அவர்களை குற்றமாக இருந்தால் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வேத ஆதாரங்களோடு சொல்லுகிறேன். இயேசு சொல்கிற என்னை பற்றி கர்த்தாவே கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற பிரயோஜனம் இல்லை. அவைகளை நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நாம் செய்த எல்லா காரியமும் வீணாகிவிடும். நீங்கள் பட்ட பாடுகள் ஒன்றும் வீணாகிவிடும். உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை தேவனுக்கென்று நீங்கள் அர்ப்பணிக்க முடியாது. தேவனுக்கென்றே நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். இது தெளிவாக இருக்கிறது. அது அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று சொல்லுவேன். அவர்களை கூட சேர்த்துக்கொள்ள மாட்டார். மற்றவர்களை சேர்த்துக்கொண்டு அவர் மேற்கொண்டு அர்மகதோன் யுத்தத்தில் பங்கெடுக்கவும் 1000 ஆண்டு அரசாட்சி செய்யவும் வைத்துக்கொள்வார். உங்களையே அகன்று போகுங்கள் என்று சொல்வார். என்னோடு வராதீர்கள் என்று சொல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, திராட்சை செடியில் கொடிகள் ஒட்டி இருந்து கனி கொடுப்பது போல, திராட்சை செடியிலே திராட்சை கொடி ஒட்டாமல் இருந்தால் கனி கொடுக்குமா? கனி கொடுக்காது. அதே போல ஊழியக்காரர்களும் சீஷர்களும் விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி உபதேசங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவரை பற்றி பேச வேண்டும். அவர் செய்த காரியங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படியானால் தான் நீங்கள் அவரில் நிலைத்திருக்கிறீர்கள். அதை விட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், வேதம் வாசிப்பவர் அத்தனை பேருக்கும் தெரியும். கிறிஸ்தவ விசுவாசிக்காதவர்களுக்கு கூட வேதத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை தெரியும். இன்று அநேகர் கிறிஸ்தவர்களை கவுண்டர் பண்ணுகிறார்கள். கேள்விகள் கேட்கிறார் என்றால் அவர்கள் வேதத்தை வாசித்து வந்திருக்கிறார்கள்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான உபதேசம் என்ன என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான ஊழியம். இதை யோவான் 15:4 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இது ஒரு ஓமை. இயேசு சொன்னது யோவான் 15:4 வரை வாசிப்பீர்களே. ஆனால் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இதில் முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கும், எண்ணி நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் என்று சொன்னால் இன்னைக்கு மட்டும் ஒட்டி இருந்து கீழே விழுந்துடுறது இல்லை. நிலைத்திருக்கணும், சதாகாலமும் அவரோடு இருக்கணும். கஷ்டங்கள் வரும், அவர் படாத கஷ்டங்கள் உங்களுக்கு வருவதில்லை. அவர் கீழ்ப்படிதலோடு எல்லா டார்ச்சர்களையும் தலையில் அடித்தார்கள், துப்பினார்கள், முள்முடி வைத்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். இவைகளெல்லாம் இதை விடவும் கூடுதலான யாரும் உங்களை சிலுவையில் அறைய போகிறது கிடையாது. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் அவரை விட்டு போய்விடக்கூடாது. எல்லாம் எனக்கு நன்மையாக நடக்க வேண்டும், அப்பொழுது நான் இயேசுவை உதவி பண்ண நீங்கள் ஏன் பண்ண வேண்டும்? அது எல்லோரும் பண்ணுவார்கள். ஒரு ஊழியக்காரருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், ஒரு கிறிஸ்தவனுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம். கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவன் கிறிஸ்துவின் உடையவன். அவனுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார். அவனுடைய பார்வை கிறிஸ்துவின் பார்வையாக இருக்கிறது. அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியையும் கிறிஸ்து செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது இல்லாமல் இருந்தால் அவன் கிறிஸ்தவன் என்று சொல்வதில் அர்த்தமில்லை. இதிலே சொல்லியிருக்கும் முக்கியம், நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு உதாரணமாக திராட்சை செடியும் கொடியும் சொல்லுகிறார். அது பிறகு பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல, எப்படிப்பட்ட அன்பை அவர் உங்களுக்கு கொடுக்கிறதே, இயேசு கிறிஸ்து என்மேல் நேசமாக இருங்கன்னு சொல்ல மாட்டார். என்மேல் அன்பாக இருங்கள். அன்புக்கு நேசத்திற்கு வித்தியாசம் உண்டு. அன்பாயிருங்கள். அன்பாயிருங்கள் என்றால் ஒன்றோடு ஒன்று, ஒரு சகோதரனோடு அன்பாக இருக்கிறான். ஒரு பிதா ஒரு தகப்பனோடு ஒரு மகன் அன்பாக இருக்கிறான். ஒரு கணவனோடு ஒரு மனைவி அன்பாக இருக்கிறார். அவர்கள் நேசிப்பது, அவர் அன்பாக இருக்கிறார்கள், அன்பு செய்கிறார்கள். அந்த மாதிரியான உறவோடு நீங்கள் இருக்க வேண்டும். இந்த நிலையிலே இந்த நிலைத்திருத்தல் என்றால் என்ன? அவர் சொன்ன கற்பனைகள், அதாவது பிதாவின் கற்பனைகளை அவர் இங்கு சொல்லுகிறார். அதை கேட்டு அதன்படி நடக்கிறவன் தான் நிலைத்திருக்கிறவன் என்று பொருள்படுகிறவனாயிருப்பான். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாக இருப்பது போல நீங்கள் மற்றவர்களிலும் அன்பாக இருங்கள். ஒரு
சரீரத்திலே அநேக அவயவங்கள், நான் தலைக்கு மட்டும்தான் அன்பாக இருப்பேன், நான் கைகளுக்கெல்லாம் அன்பாக இருக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. ஒருவனை நீங்கள் அன்பு செய்யும் பொழுது எல்லா அவயவங்களையும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள், அவர் சிருஷ்டித்த எல்லா ஜனங்கள் மேலும் சகோதரர்கள் நீங்கள் அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறோம். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கட்டும், இல்லாதவர்களாக இருக்கட்டும், நீங்கள் ஒவ்வொருவரிடம் அன்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து எல்லா ஜனங்களிடமும் அன்பாக இருந்தார். அதே மாதிரி அன்பாக இருந்தால் நீங்கள் சிநேகிதர்களாக இருப்பீர்கள். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி உலகத்தில் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்போது சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமானர்களாக இருப்பவர்களை தூய உள்ளத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். சில ஊழியக்காரர்கள், நான் தான் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன், இயேசு கிறிஸ்து எல்லோருடையும் பெரியவர், உண்மைதான். ஆனால் பூமியிலே நீங்கள் ஒருவருக்கு கீழாக வேலை செய்யும் பொழுது எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறீர்களோ அதே உண்மையான மனதோடு நீங்கள் இந்த மனிதனுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும். நன்றாக யோசித்து பாருங்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த மனிதனிடம் இருந்து அந்த ஊழியக்காரன் பெறக்கூடிய அந்த மகிமை தேவனை சேரும். ஓ, இவன் கிறிஸ்துவ அல்லவா, ஓ இவன் கிறிஸ்தவன் அல்லவா, அதான் இப்படி செய்திருக்கிறான். கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடியவர்களை நாம் சோதிக்க வேண்டிய தேவையே இல்லை, அவர்கள் நன்றாகத்தான் செய்வார்கள். இது அவ்வளவும் நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு பெருமை தேடி கொடுக்கிறதாக இருக்கும். எபேசியர் 6:5-10 வரை வாசிப்பீர்களேயானால், வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின் படி செய்யுங்கள். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின் படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதே வேதம் சொல்கிறதை வைத்து உதாரணங்களை சொல்லுகிறேன். கனிகொடாத ஊழியக்காரன் 3 வருஷமாய் கனிகொடாத ஒரு அத்திமரத்தை ஓமையாக வைத்து இயேசு சொன்ன ஒரு காரியம் லூக்கா 13:6-9 வரை. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இயேசு கிறிஸ்து மிகவும் இரக்கமுடையவராக இருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் மனமேட்டியுடையவனாக இருக்கும்போது அவனுக்காக அவர் காத்திருக்கிறார். அவனுக்கு தருணங்கள் கொடுக்கிறார். மாறிவிட மாட்டானா? அவன் என்னை விசுவாசித்து விட மாட்டானா? அப்படியானால் நான் அவனோடு என்னோடு சேர்த்துக்கொள்வேனே என்று அதற்கு நான் விட்டு கொடுக்க வேண்டும். அது இது கனி கூடாது. அதாவது அவன் 3 வருஷமாக பார்த்தோம், அந்த மரம் கனியே கொடுக்கல. ஆனாலும் அந்த வேலையால் என்ன சொல்கிறேன், இன்னும் 1 வருஷம் பார்ப்போம், இல்லைன்னா வெட்டி போட்டுருவோம். அந்த மாதிரி அநேகர் இருக்கிறார்கள். ஊழியம் செய்வார்கள். கனி கூடாத ஊழியத்தை பற்றி பேசுகிறேன். நான் ஊழியக்காரன் என்று எல்லாரும் சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவரையும் என்னெல்லாமோ செய்வார்கள். அப்படி செய்கிறவர்கள் கனி கொடுக்கிறார்களா? கொடுக்கலன்னா அவர்கள் கனி கொடாத அத்திமரம் மாதிரி இருப்பார்கள். அடுத்ததாக
இயேசுவே மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமலும் தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் கொன்று போட்டவர்களுமான யூதர்களை பார்த்து இயேசு சொன்னது, இவர்கள் தான் கனிகூடாத ஊழியக்காரர்கள். இயேசு கிறிஸ்து, இந்த யூதர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் ஊரொலியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்காகவே அவர் யூதர் குலத்திலே பிறந்தார், யூதருக்குள்ளே வாழ்ந்தார், வெளியே எங்கேயும் போகலை. அவருடைய ஊழியம் அங்கே தான் நடந்தது. ஆனால் அதையெல்லாம் யூதர்கள் மறத்தார்கள். மத்தேயு 23:37-39 வரை வாசிப்பீர்களே ஆனால், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கு என்னை காணாதிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பானோ அவன் மரித்து அவன் நீதிமானாக அவனுடைய ஆத்மா அது தங்கக்கூடிய இடத்தில் போய் சேருமானால் 2ஆம் வருகையின் போது அவரை அவன் காண்பான். அதைத்தான் அவர் இங்கு சொல்லுகிறார். நீ என்னை காண முடியாது, நீ என்னை பார்க்க வேண்டுமானால், என்னை காண வேண்டும், என்னுடைய அரவணைப்பில் வர வேண்டுமானால் நீ என்னை விசுவாசி. அடுத்ததாக, அழகாக கட்டப்பட்டு இருக்கும் தேவாலய கட்டடங்கள் எல்லாம் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடியே அழிந்து போகும் என்கிறார். அழகாக கட்டப்பட்டு எல்லாம் சுவர் அழகாக தான் இருக்கும் தேவாலயங்கள். நாங்கள் உள்ளே நடப்பது என்ன என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கி போட்டீர்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 24:1-2 வரை வாசிப்பீர்களே ஆனால், இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு அவர் அழித்து போட்டார். இன்றைக்கு மேற்கு சுவர் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு வலது புலம்பல் சுவர் என்று சொல்வார்கள். அந்த ஒன்றுதான் அந்த ஏரோது மன்னன் கட்டிய தேவாலயத்தில் மீந்திருப்பவை. மீது ஒன்று அங்கு இல்லையே. யூதர்கள் அவரை நம்பவில்லை. நம்பாதவர்களுக்கு எதுவுமே இல்லாதிருந்தது. இனி இது கனியே கொடுக்காத ஒரு ஊழியக்காரன். அவனுடைய கனியிலிருந்து இவன் சும்மா ஊழியக்காரனாக சுற்றின்னு இருக்கான், ஒவ்வொரு இடமா கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், என்னெல்லாமோ சேராதையெல்லாம் பற்றி நான் டீப்பாக உள்ள போகவில்லை. அடுத்ததாக, கனி இருப்பதாக சொல்லி கொள்ளக்கூடிய கனி இல்லாதவன். கனி இல்லாதிருந்தும் கனி இல்லாதிருப்பது போல கனி இருப்பது போல காட்டிக்கொண்ட அந்த அத்திமரத்தை பற்றி இயேசு என்ன சொல்லுகிறார்? இவர்கள் பாவனை செய்யக்கூடியவர்கள். பெத்தானியாவில் இவர் அந்த எருசலேமை சுற்றி ஊழியை செய்யும் பொழுது இயேசுவும் அவரை சார்ந்து கலிலியாவிலிருந்து வந்திருக்க கூட்டம் முழுவதும் பெத்தானியாவில் இருக்கக்கூடிய லாசரஸ் வீட்டில் தான் தங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தங்குவார்கள், பிறகு பகலில் பூரா ஊழியம் செய்வார்கள், பிறகு அங்கு போய்விடுவார்கள். இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு மார்க் 11:14 வரை வாசியுங்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்த போது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அத்திமர இலைகள் பெருசாக இருந்தால் அந்த அத்திமர இலைகள் கணக்கில் தான் அதனுடைய கனிகள் இருக்கும். அப்போ இலைகள் அதிகமாக இருந்தால் அது கனிகள் இருக்கும் என்று நாம் யூகித்து கொள்ளலாம். இலையே இல்லாமல் இருந்தால் கனி இருக்காது. ஆனால் இது கனி இல்லாத ஒரு சீசனாக இருந்தும் அது இலை கொடுத்திருக்கிறது. அதாவது கனி
காய்த்திருப்பது போன்ற ஒரு பிரமையை அது அங்கு ஏற்படுத்துகிறது. ஆனால் உண்மையிலேயே அங்கு கனி இல்லை. அப்படிப்பட்ட ஒருவனைத்தான் இங்கு இந்த உவமையில் அவர் சித்தரிக்கிறார். மறுநாளில் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வரும்போது அந்த மரம் பட்டு போயிருந்தது. ஆனால் போயிட்டு அவர் சொல்லிட்டார், இனிமேல் ஒருதனும் முன்னிடத்தில் கனி சாப்பிட வரமாட்டான் என்று சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள் வரும்போது பார்த்தா அந்த மரமே பட்டு போச்சு. ஊழியக்காரர்களுக்கு இது நடந்து கொண்டே இருக்கிறது, அவர்களுக்கும் தெரியும். மார்க் 11:20-22 வரை வாசிப்பீர்களே. ஆனால் மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அவர் கடைசியில் சொல்லுவார், தேவனிடம் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். இந்த எல்லா காரியமும் நடந்தது, அவன் கனி கொடுக்காமல் போனது எல்லாமே அந்த விசுவாசம் இல்லாமல் அவன் கபடதாரமாக செய்கிற காரியத்தினால். அப்படி செய்ய வேண்டாம், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கசப்பான கனியை தரும் திராட்சைக்காரன். ஒரு முதலில் கனியே கொடுக்காதவன் அடுத்தால கனி கொடுக்கறது மாதிரி பாவனை காட்டி கொண்டு கனி கொடுக்காமல் இருக்கக்கூடியவன். இன்னொருவன் கசப்பான கனியை கொடுத்தவன். ஏசாயா 5:1-4 வரை வாசியுங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? தேவன் எல்லா காரியமும் சுமூகமாக செய்து வச்சிட்டார். எப்படி ஒரு திராட்சை கொடியை நாட்டுவதற்கு முன்னால் அந்த நிலத்தை பக்குவப்படுத்த வேண்டுமோ அந்த மாதிரியாக அந்த செய்து விட்டார். உங்களுக்கும் எல்லாவற்றையும் செய்து விட்டார். எல்லாவற்றையும் நலமாக செய்துவிட்டு உங்களை ஊழியம் செய்ய என்று சொல்லுகிறார். அதில் ஊழியம் செய்யும்போது இங்கே கசப்பான ஊழியம் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத ஊழியம். தேவனுக்கு பிரியம் இல்லாத ஊழியம் என்றால் இன்னொரு சாத்தானுக்கு பிரியமான அந்த ஊழியத்தை செய்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் சாத்தானுடைய ஊழியர் மாறி அதை செய்யக்கூடிய காரியத்தை தான் இங்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அவர் கொடுப்பாருங்கிறதை ஏசாயா 5:5-6 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேய்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். ஏசாயா 5:1-4 வரை அவர் எப்படி அந்த தோட்டத்தை பரிமாறித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா 5:5-6 வரை அந்த கனி கொடுக்காமல் அது கசந்த கனியை கொடுத்ததினால் என்ன செய்தார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அன்பு செய்கிறவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் அவர் விரும்பும் ஊழியக்காரராக இருக்கிறார்கள். விசுவாசமில்லாதவர்களுடைய ஊழியங்கள் கனி தராதவைகளாகவும் கசப்பானவைகளாகவும் இருப்பதாக நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொருவரிடமும் இயேசுவில் நீங்கள் நிலைத்திருந்து அந்த நல்ல கனியை கொடுக்கும்படியான ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவரை நாம் பிரார்த்திப்போம். அன்பான பிதாவே,
இதுவரைக்கும் நாங்கள் சொன்ன எல்லா காரியங்களையும் உமது பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன காரியங்களையும் உமது வேதத்தில் கொடுத்திருக்க காரியங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னேன், உமது ஊழியக்காரர்களுக்கு சொன்னேன். ஒவ்வொருவரும் உமக்கு ஏற்ற கனியை கொடுப்பதற்காக அவருடைய மனதை நீர் பக்குவப்படுத்தும், அவர் வழியை அவர்கள் செவ்வைப்படுத்தும். ஆவியானவர் தாமே அவர்களை நடத்துவாராக. அன்பான பிதாவே, ஆமென்.